உபாகமம் 31 8 இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட தேவ ஆலோசனையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு உறுதியை பார்க்கிறோம். என்ன கேரண்டி அவர் கொடுக்கிறார்? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். 23 சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, அந்த மேய்ப்பனுக்கு பின்னாகத்தான் நான் போகிறேன், அவர் எனக்கு முன்பாக போகிறார். ஏசாயா 45 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் கடந்து போகிறது போல இந்த காலை வேளையிலும் உங்களுக்கும் எனக்கும் முன்னாக நம்மை சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கிய தெய்வம், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போகிறார், வழி செவ்வையாக்கும்படியாக. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் நமக்கு முன்பாக போகும் பொழுதும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாரெல்லாம் நம்மை கைவிட்டாலும், யாரெல்லாம் நம்மை விட்டு விலகினாலும், நமக்கு முன்பாக கடந்து போகிற தெய்வம் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற உறுதி, அவர் உங்களுடைய காரியத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், உங்களுடைய பிரயாணங்களில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் உங்களோடு கூட இருந்து, உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருந்து, எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதபடி உங்களோடு கூட படைத்த தெய்வம் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். God bless you.